அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் 100 டேஸ் 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 28. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு மசாலா இருந்தால் போதும், சட்டுன்னு நீங்களும் சிக்கன் கிரேவி பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடையில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் போடாதீங்க. கடை நல்லா சூடான பிறகு வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா வறுத்த பிறகு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஜாரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மசாலா. இந்த மசாலா இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட ஈவன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, பவுடராகவே அரைச்சி எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லி இருந்தால், முழு மல்லி இருந்தால் மல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டோம். மல்லித்தூளும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனால் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தொக்கு வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆஸ் யூஷுவல் என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் ரொம்ப பெரிய வெங்காயம், அதனால் நான் 1 எடுத்துட்டேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த டைமில் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அதையும் பச்சை வாடை போகிற வரையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நான்வெஜ்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது குக்கறதுல தான் நம்மளோட ரெசிபி டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் எல்லாமே இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா இருக்குது, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சோம்பேறி சிக்கன் சொல்லி எல்லாமே போட்டு செய்வாங்க. ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய தக்காளி போட்டால் புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் இதுதான் 1 கேஜி சிக்கனுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இதுவே ஓகே ஆனது தான். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பவுடர், இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க நல்லா. அந்த ஆல்ரெடி நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான், அதனால ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. சும்மா மசாலா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன மசாலா தூள் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஆச்சி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது கலர் கொடுக்கும், அதனால் அது 1 டேபிள் ஸ்பூனும், வீட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அடுத்தது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த மசாலாலே நல்லா குக் ஆகணும். நம்ம இந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி சுத்தமாக சேர்த்துறாதீங்க இந்த டைமில். ஏன்னா சிக்கன் குக் ஆக நமக்கு தண்ணி விடும் சிக்கன்லேயே. இதை பார்க்கும்போதே உங்ககிட்ட வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. அந்தளவுக்கு அன்றைக்கி கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ண விட்டுருங்க, அவ்வளோதான். நடுவில் ஒரு 2 தடவை 3 தடவை திறந்து பாருங்கள். நான் தண்ணியே சுத்தமாக சேர்க்கல. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அதுவாகவே தண்ணி விட்டு குக் ஆகணும். 2-3 தடவை இந்த மாதிரி கிளறி விடுங்க. அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு சிக்கன் குக் ஆகலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. இப்போ நல்லா குக் பண்ண விடுங்க. மூடி போட்டு லிட் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், உங்கள் தொக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இருந்த இடமே தெரியாது சிக்கனு, அந்தளவுக்கு காலி ஆகிடும் ஃபுல்லாக. குக்காய் முடித்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி தயார். நாங்கள் எல்லாருமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளில கிளம்பிட்டோம்.
வெளில எங்கே போகணுன்னா சும்மா பாப்பாவை கூட்டிகிட்டு பார்க்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சும்மா பார்த்துட்டு பார்க் போய் விளையாண்டுட்டு வந்துட்டோம். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.